Praise be to God. கர்த்தருடைய நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை கர்த்தாவே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், 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 பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம், பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்குள் துவக்கி நடத்துவது அவர் நமக்குள்ளே கிருபையாய் கொடுத்திருக்கிற விசுவாசம். இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் இருக்கிறவராயிற்றே. அதனாலே விசுவாசம் ஒரு நாடும் காணாமற் போகாது. நம்பிக்கை என்பது நாம் மனிதர்கள் மீது வைக்கின்ற குணம். இது திடீரென்று கூடவும் செய்யவும் குறையவும் செய்யும், மாறவும் கூட கூடியது. ஆனால் அன்பு என்பது தெய்வத்தன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. வேதத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. எனவே விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு இம்மூன்றும் நிலைத்திருந்தாலும் அவைகளில் அன்பே பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பில்லாவிட்டால் இங்கே ஒன்றுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட இந்த அன்பின் நிமித்தமாக நடந்த ஒரு அருமையான சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியங்கள் ஆரம்பமான போது அவர்கள் தங்கியிருக்கிற இடத்திற்கு கடந்து போய், அங்கே நான் ஒரு ஆற்றை கடந்து போய் அங்கே இருக்கிற அந்த கும்மாங்கடம் என்ற ஏரியாவில் அங்கே தங்கி இருக்கிற 33 குடும்பத்தாரை சந்தித்து நான் மாதம் என்னால் முடிந்த ஏதாவது கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு, அரிசி வாங்கி கொடுத்துட்டு, பணம் கொடுத்துட்டு, ஆண்டவரை சொல்லிக்கிட்டு வந்து கொண்டே இருந்தேன். இப்படி போய் வந்து கொண்டிருந்த நாட்களில் அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பற்றுதலாகி சபைக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தேவனுடைய அன்பு நிலைத்திருக்கிறது. அது பெரியது என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் ஒரு காரியம் நடந்தது. ஒரு நாள் நாங்கள் போய் காலையில் போய் அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தி முடிச்சுட்டு அங்கேருந்து வர்றதுக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பசியாக இருந்தது. அது என்ன சாதாரணமாக பேசுவதை போல யதார்த்தமாக இடத்துல எப்போ பக்கத்தில் இங்கே ஹோட்டலே இல்லையா, 7 கிலோமீட்டர் சுற்றி போனால் தான் ஹோட்டலா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்யா என்ன பசிக்குதா அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்டாங்க. அந்த 33 குடும்பத்தாரும் 12 மணி ஆயிடுச்சுப்பா, பசிக்குது எனக்கு அப்படின்னு. ஐயோ ஐயா, நீங்கள் போய் சாப்பிட்ணுன்னா இங்கேருந்து சுற்றி கத்தி போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும், எப்படி என்ன பண்ணுறது தெரியல, நீங்கள் ஒன்று செய்யலாமா அப்படின்னாங்க. என்ன அப்படின்னாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது என்ன எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்க
சாப்பிடுவீங்களான்னு கேட்டால், ஏன் நீங்கள் சமையல் தானே செய்கிறீங்க, அப்போ சாப்பிடலாமே, நீங்கள் கொடுக்க தயார்னா நான் சாப்பிட தயார் அப்படின்னு. உடனே கடகடன்னு ஒரு கைத்து கட்டல் கொண்டாந்து போட்டு 33 வீட்டில் இருந்தோம். விதவிதமான அவங்க அன்றைக்கி மத்தியானம் அவங்களுக்காக சமைச்சு வச்சிருந்த அந்த சமையல்லாம் கொண்டாந்து வச்சு எனக்கு ஒரு பெரிய அலுமினிய தட்டு வச்சு எனக்கு எல்லாரும் சாப்பாடு போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காருடைய ஹார்ன் சத்தம் கேட்டது. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து தலையை நிமிர்ந்து பார்த்தா அங்கே தூரத்தில் ஒரு பெரிய ஷெவர்லெட் பழைய வண்டி, அந்த ஃபாரின் கார் ஒன்று நின்று அதன் வாசலில் பட்டு புடவை கட்டிக்கிட்டு ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப பெரிய இடம், இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ உதவி செய்ய வந்திருக்கிறாங்க என்பதை என்னால் உடனே புரிந்து கொள்ள முடியுது. நான் சொன்னேன்ப்பா, அங்கே பாருங்கள், யாரும் அவங்கள தேடிக்கிட்டு வந்திருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னாங்க. அவங்க எல்லாருமே இப்படி திரும்பி இப்படி பார்த்துட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் நிற்கட்டும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னையா நிற்கட்டும்ன்றீங்க, யார் அந்த அம்மா அப்படின்னேன். ஐயா, அந்த அம்மா வேற யாரும் இல்லை, நம்ம பழைய ஜனாதிபதி வெங்கட்ராமன் இருக்காருல்ல, அவங்களுடைய மக, அந்த அம்மா பேர் சுபத்ரா. அவங்க வந்து சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போவாங்க, இங்கேயும் வருவாங்க. மாதம் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு 2000 3000 5000 கொடுப்பாங்க. நான் சொன்னேன், போங்கய்யா, வந்து நின்று ஹார்ன் வேறு அடிக்கிறாங்க, போய் என்னன்னு பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்னா. ஐயா, அதோட இதுதான் ஐயா முக்கியம், அவங்க அந்த எல்லையை விட்டு தாண்டியே வர மாட்டாங்க, இந்த கோட்டை தாண்டி. நீங்கள் எங்கள் கூட உட்காந்து எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு இதுதான் ஏன் முக்கியம். நாங்கள் எனக்கு கண்ட தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன்ப்பா, இல்லை வேணாம், இவ்வளோ நாள் உதவி செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு உதவி கிடைக்கதே கஷ்டம், அதில் இதை வேற நீங்கள் கொஞ்சம் அசல்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. பரவாயில்ல, பணமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் முதல்ல ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே இவங்களுக்கு முன்னால் நான் கையை தொடச்சிக்கிட்டு வேகமாக அந்த கார்கிட்ட போனேன். கார்கிட்ட போன உடனே அவங்கள நான் கேட்டேன், நீங்கள் வந்து இது மாதிரி மிஸ்ஸஸ் சுபத்ராவா அப்படின்னு. ஆமாம், பழைய ஜனாதிபதியுடைய மகள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எல்லாரும், அவங்க கும்பலாக இருந்தது என்ன அப்படின்னாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தம்மா அப்படின்னு. நான், எங்கே நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னாங்க. இல்லை இல்லை, நான் சாப்பாடெல்லாம் கொண்டு வரேன், நான் யூஸ்வலாக 1 மணிக்கு முடிச்சுட்டு போயிடுவேன், இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு, அதனால் 2 மணி ஆனதான் நான் கிளம்பி போனேன்னா 3 மணிக்கு தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் சாப்பாடு கொடுங்களா நான் சாப்பிட்றேன்னு கேட்டதுனால அவங்க ஆசையாக சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க, ஓஹோ, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால தான் அவங்க வரலையா அப்படின்னாங்க. மன்னிச்சுக்கோங்க, தயவுசெய்து, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சாப்பிட்டது, அதனால் அந்த சந்தோஷத்தை அவங்க வரலாமா அப்படின்னு. உடனே அவங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஐயா, பணம் முக்கியம் இல்லை, மனுஷனுக்கு அன்பு தான் முக்கியம் அப்படின்னாங்க. ஏம்மா என்ன அப்படின்னா, இல்லை அடுத்த மாதத்துலேருந்து நான் வரமாட்டேன் இங்கே அப்படி. ஏன் அப்படின்னு, எனக்கு வந்தால் இங்கே மரியாதை இருக்காது, சாப்பாடு போட்டு என் தட்டை ஒரு கையில் கொடுத்தாங்களா நான் சாப்பிடுவேன்னா, கட்டாயம் நான் சாப்பிட மாட்டேன், என்னெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வந்தெல்லாம் செய்ய முடியாது ஐயா, நீங்கள் கிறிஸ்தவர், அதனால் ஒரு வேளை அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு போல் இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் அவங்களுக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது, மனுஷனுடைய அன்பு தான் முக்கியம், அதனால் நான் இனிமேல் உங்களுடைய நம்பர் கொடுங்க, இல்லைன்னா உங்களோட அட்ரஸ் கொடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு செக் அனுப்பிடுறேன், நீங்கள் அந்த செக்கை சேஞ்ச் பண்ணி இவங்களுக்கு எல்லாருக்கும் கையில் கொடுத்துருங்க, இதோட நான் இங்கே வரதை நிறுத்திக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக மனுஷனுக்கு எல்லாருக்குமே அன்பு தான் பிடிக்கும், அதுவும் இந்த மாதிரி இவங்க வீட்டிலலாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஜனங்கள்லாம் வந்தாங்க. வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை அடுத்த மாதத்துலேருந்து ஐயா வருவார், ஐயாட்ட நான் பணத்தை கொடுத்துடுறேன், அவர் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏறிட்டு போயிட்டாங்க. உடனே ஜனங்கள்லாம் நான் சொன்னேன், அதுக்கு தான் நான் சொன்னேன், அப்போவே அந்த மாதிரி மரியாதை கெட்ட தனமாக இருக்காதீங்க, போங்கன்னு சொன்னேன். திரும்ப அப்போ சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா, பணம் இன்னைக்கு வரும் போகும் ஐயா, மனுஷன் இருக்கும் வரல, மனுஷனுக்கு தேவையானது அன்பு தான் ஐயா, அந்த அன்பு இன்னைக்கு எங்கள் வீடுகள்லாம், எங்கள் வீட்டை விட்டு நாங்கள்லாம் பிரிஞ்சு வந்து இங்கே யார் யார் கூடவோ கணவன் மனைவியுமா நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் எங்கள் வீட்டு ஜனங்களே எங்களை எப்பயாவது பார்க்க வந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எங்கேருந்தோ வந்திருக்கிற நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கு இந்த அன்பு போதும், நாங்கள் சர்ச்சுக்கு வரோம், உங்களை வந்து பார்க்குறோம், நீங்கள் சாப்பாடு போடுங்க, நாங்கள் சாப்பிட்றோம், உங்களுக்கு நாங்கள் சொந்தமாக இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த பணம் அவங்க கொடுத்து அனுப்புனாலும் சரி, அனுப்புனாலும் பரவாயில்ல, இவரை எங்கேயாவது பிச்சை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நான் சொன்னேன், ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன் போதற்கே அப்படின்னு. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் காரியமாக தான் செஞ்சுருக்காரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷம். நாங்கள் மறுபடியும் திரும்பி போய் தொடர்ந்து நாங்கள் எங்கள் ஜெபத்தில் நாங்கள் தரித்திருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம 1000 கொடுக்கலாம், 1000 செய்யலாம், ஆனால் உண்மையான ஒரு
தெய்வ அன்போடு நம்ம இதயத்திலிருந்து மற்றவங்களுக்கு அந்த அன்பை நாம் வழங்கும்போது அதை போல ஒரு சந்தோஷமான காரியம் ஒன்றுமில்லை. அதுதான் கர்த்தர். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த நாளிலும் கூட நம்ம எவ்வளவு செய்கிறோம், என்ன செய்கிறோன்றது முக்கியம் இல்லை. எவ்வளவு அன்போடு அதை செய்கிறோன்றது தான் முக்கியம். செய்வோம். அநேகம் ஜனங்களை நாம் கர்த்தருக்கென்று சுதந்திரிக்கலாம். தொடர்ந்து இந்த சாட்சிகளை நாம் கேட்க ஆரம்பிப்போம். கர்த்ததாமே இந்த சாட்சிகளின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. அந்த அன்பை எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிறதினாலே அநேகரை நாங்கள் உமக்குள்ளே ஆயத்தம் பண்ண அது எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அன்போடு ஊழியம் செய்ய உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.